வணக்கம் வணக்கம். வணக்கம் பலமுறை சொன்னே நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே உங்கள் வரவாலே நான் வாழ வேண்டும் குணமாலே அருள் செய்ய வேண்டும். வணக்கம் பலமுறை சொன்னேன் நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே தர வேண்டுமே. வணக்கம் பலமுறை சொன்னேன் நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே உங்கள் வரவாலே நான் வாழ வேண்டும் குணமாலே அருள் செய்ய வேண்டும். வணக்கம் பலமுறை சொன்னேன் நாரதர் முன்னே தமிழ் மகள் கண்ணே. நாரத முனிவரே, நாடு போற்றும் நல்லவரே, என் நாட்டு மக்களுக்கும் எனக்கும் நல்லாசி தர வேண்டுகிறேன் சாமி. வாழ்க பெண்மகளை வளர்க. தமிழர் மரபும் பண்பும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பு செய்த உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியவர்கள் இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்களும் பாவிக்க சாட்டை நாடினான் தீங்கடி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருசல் ஊடு கைடுகள் பொங்கு வளைவதில் பெருமின் கண்வெடுப்பு தேங்காத விற்கிற சித்தமலை பற்றி வாங்க குணநழைக்கும் வளர்மர் வசுக்கள் நீங்காத செல்வம் இருக்கு நீங்காத செல்வம் இருக்கு நீங்காத செல்வம் இருக்கு. அடியார்கள் வாழு அரங்க நகர் வாழு சடவன் நூல் வாழு கர சூழ்ந்த மன்னர்கள் வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தாங்க கூட இசையின் முறைப்படி என சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணனோ விழிகள் கண்ணீர் மலைகள் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் தாளம்பு கைகளுக்கு தங்கத்தில் செய்த காப்பு வாழைப்பு கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு உன்னண்ணன் போற வேண்டும் ஊரெல்லாம் யார வேண்டும் கல்யாண நாடிலே
சொன்னார் வள்ளுவர். காரணம், இல்லறத்தை போற்றி வாழ்வது என்பது விருந்தினரை வரவேற்று அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து வைக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வருவது வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால் வருதல் என்று விருந்தோம்பலுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளார். அந்த முறையோடு உபசரித்த நீர் வாழ்க. மேலும் உம்மை பற்றிய சகல விவரமும் யாம் அறிந்தாலும் கூட, உம்மை பற்றிய விவரங்கள் யாம் அறிந்தாலும் கூட, உம்முடைய நாவாள சொல்லணும், எம்முடைய செவியாளகன்னு ஒரு சிறிய ஆவல் கேட்கின்ற விவரங்களுக்கு விவரம் மாறி வரணும்னு எதிர்பார்க்குறேன். விவரம் மாறி வந்துச்சுன்னா விவரம் மாறி பேசுவேன், இல்லை விவகாரமாக பேசுகிற மாதிரி பேசினாலும் பூந்து வந்துடுவேன். இருக்கண்ணே, இது நான் கதையின் முறைப்படி சாமி சில விவரங்களை கேட்கணும்னா அப்படின்னு வந்திருக்கீங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கேள்வி அப்படிங்கிற இடத்துல தட்டினா பதில் அப்படிங்கிற வார்த்தை திறக்கும். ஏன்னா தாங்கள் என் தந்தைக்கு ஒப்பானவர், எல்லாம் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் நீங்க. உங்களுக்கு தெரிய உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது, கற்றது கைமளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற களப்படுத்தி ஓதுகிறார். மெத்தவும் மத்தையும் கூற வேண்டாம், புலிவிற்கால் எறும்பும் தென்கள் என்று அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு நல்ல தமிழை கேட்கணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க. ஏன்னா நான் தமிழ் கடவுள் குமரப்பெருமான வழங்கக்கூடியவர், அதனால ஒரு நல்ல தமிழை கேட்கணும் அப்படி நீங்க வந்திருக்கீங்க. உங்கள் தாய் கலைவாணிக்கு இருப்பது என்ன தட்டு? அது செந்தட்டு, வெண்தட்டு. உங்க பாட்டிக்கு இருப்பது பொன்தட்டு. உங்க அத்தைக்கு இருப்பது அது செந்தட்டு. எல்லாருக்கும் ஒரு தட்டு இருக்குல்ல, எனக்கு ஒரு தட்டு வேணும் இல்லையா? எனக்கிட்ட ஏற்கனவே ஒரு தட்டு இருக்கு. என்ன தட்டு? தமிழ் அப்படிங்கிற தட்டு இருக்கு. தமிழ் தட்டு இருக்கான தமிழ் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களால் மக்களால் பாராட்டு அப்படிங்கிற ஒரு கைதட்டு. விவரமா வருமா? ஆமா வரணும். என்னைய விவரம் கேட்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட விவரம் இருக்கா? விவரம் இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு உனக்கிட்ட விவரம் இருக்கா? உங்களை பார்த்தா விவரம் இல்லாத ஆள் மாதிரி இருக்கே. அகத்தோட அழகு முகத்துல தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னேறு எப்படி போகுதோ பின்னேற அதே மாதிரி தான் போகும். ஏன்னா அங்கம் இல்லாதவன் அவைக்கு வரக்கூடாது, சந்தம் இல்லாதவன் சபைக்கு வரக்கூடாது. அதாவது மனம் கோணலானால் படிக்கணும், மரம் கோணலானால் நூலை பிடி அப்படின்னு இருக்காங்கல்ல, படிக்கணும். சரி, உப்புடன் முகம் வந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் வார்த்தாலும் உண்மதை அமிர்தமாகும். முப்பலமடொன்னு வாழ நம்ம உங்க கருத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. மோப்ப குலையும் மனுச்ச முகந்திருந்து நோக்க குலையும் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு? வள்ளுவ பெருந்தகை. ஏன்னா 1330 திருக்குறள், அதாவது குறள். ஏன்னா மனிதன் வந்து தெய்வத்துக்கு எழுதியது எது? திருவாசகம். ஆமா. தெய்வம் மனிதனுக்கு எழுதியது எது? பகவத்கீதை. தெய்வமே, அதாவது மனிதனுக்கு எழுதியது திருக்குறள். ஆமா. மேல 4 சீரு, கீழே 3 சீரு, மொத்தம் 1.25 அடி தான். இந்த 1.25 அடிக்குள்ளேயே ஒரு மனிதனோட வாழ்க்கையவே அடக்கி வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட முனிவர் யாரு? திருவள்ளுவர். இதுக்காகவே விருந்தோம்பலுக்கு மட்டுமே தனியாக ஒரு அதிகாரமே படைச்சு வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. யாரு? இப்போ எதுக்காக இந்த வரவேற்பு விருந்தோம்பல் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். எதுக்காக இது வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, நான் பிறந்தது மலை நாடு சாமி. விவரம் கேட்க வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. விவரம் நிறைய இடத்துல நடந்திருக்குங்க. அதே நேரத்தில் ராமாயணத்திலையும் நடந்திருக்கு, மகாபாரதத்திலையும் நடந்திருக்கு. சரி, மண்ணால வந்தது மகாபாரதம், பெண்ணால் ஆனது ராமாயணம். அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு எடுத்து காட்டியது அது ராமாயணம். அண்ணன் தம்பி இப்படித்தான் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்து காட்டியது அது மகாபாரதம். 5 வயசுல அண்ணன் தம்பி, 10 வயசுல பங்காளி, 20 வயசுல எதிரி. தன்னுடைய அண்ணனை எதிரியா நினைப்பான். அண்ணன் எப்ப சாவான், திண்ணை எப்ப காலியாகும். சரி, இப்ப யுகங்கள் எத்தனை? 4.
என்னென்ன யுகம்? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். கிரைதா யுகமா கிருதா யுகமா? கிருதயுகம் தான். அது மருவி நாலு அதாவது ஆவுடையார் கோயில்னு சொல்றோம். ஆவுடையார் கோயில்னா அது உண்மையான பேர் அது இல்ல, திருப்பெருந்துறை அப்படின்னு பேர் உண்டு. அதான் திருப்பெருந்துறைங்கிறது தான் உண்மையான பெயர். ஆமா. அதன் பிறகு ஆவி உடையார் கோவில். ஏன்னா சிவலிங்கம் இருக்காது. சிவலிங்கம் அதாவது ஒரு சிவ ஆலயம் அப்படின்னாக்க, சிவன் கோவில் அப்படின்னா ஒன்று சிவனோட உருவம் இருக்கணும், இல்லைன்னா சிவலிங்கம் இருக்கணும், இல்லைன்னா லிங்கம் இருக்கணும், இல்லைன்னா நந்தி இருக்கணும், இல்லைன்னா நவக்கிரகங்கள் இருக்கணும், இல்லைன்னா பலிபீடம் இருக்கணும். எதுக்குமே இருக்காது. இல்லாட்டி கொடிமரம் இருக்கணும். எதுக்குமே இருக்காது. ஆனால் அது ஒரு சிவ ஆலயம். அதுனா எது? அங்கே மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் சிறப்பு உண்டு. எப்போதுமே சரி, உற்சவருக்கு தான் தேர் கொண்டு வருவாங்க. ஏன்னா மூலவருக்கு தான் தேர் கொண்டு வருவாங்க. ஆனா உற்சவருக்கு கொண்டு வருவது யாரு? அங்கேதான் மாணிக்க வாசகர். ஆமா. அது திரு ஆவி உடையார் கோவில். எல்லாத்தையும் பதார்த்தங்கள்லாம் படைக்கிறாங்கன்னா படைக்கிறாங்களா? கிடையாது. அந்த ஆவியை மட்டும்தான் அந்த சாமி ஆவியை போய்கிட்டு அந்த சாதத்தை சாமிக்கு வச்சு படைப்பாங்க. ஆவியை மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுதான் ஆவி உடையார் கோவில், ஆவுடையார் கோவில் அப்படிங்கிறது மருவுது. அது போல தான் கிருதயுகம் அப்படிங்கிறது மருவி 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 எப்படி வந்துச்சு? கிரைதாயுகம், கிரேதாயுகம் அப்படிலாம் வந்துச்சு. துபாபர யுகம், கலியுகம். இப்ப லிங்கமே கிடையாது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஆலயத்தில் 5 லிங்கம் இருக்கு, ஒரு ஆலயத்தில் 3 லிங்கம் இருக்கு. சரி. இன்னொரு ஒரு ஆலயத்தில் 2 லிங்கம் இருக்கு. சரி. ஆனால் ஒரு அந்த ஆலயத்தில் லிங்கமே கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ 5 லிங்கம் எந்த ஆலயத்தில் இருக்கு? திருச்செந்தூர். திருச்செந்தூர். 3 லிங்கம் அது காளையார் கோவில். திருக்காலா பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய காளையார் கோயில். என்னென்ன லிங்கம்? சோமேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், சொர்ணகாளீஸ்வரர். 3 லிங்கம் இருக்கு. 2 லிங்கம் எங்கே இருக்கு? அதான் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் 2 லிங்கம் இருக்கு. அப்ப லிங்கமே கிடையாது அப்படிங்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு பேர் என்ன? எங்க? ராமேஸ்வரத்தில். நான் 3 நான் சொன்னல, 2 நீங்க சொல்லுங்க பாப்போம். காசி விஸ்வநாதர் 1. அடுத்ததாக சீதை செய்த அது ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியது. ராமநாத சுவாமி 1, காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் எதுக்கு பேர் வந்தது தெரியுமா? சொல்லுங்க. என்ன காரணம்? காசி போய் ராமேஸ்வரம் போகணும் அப்படிம்பாங்க. காசிக்கு நீங்க போயிட்டு ராமேஸ்வரத்துக்கு வந்தா தான் முக்தி. சும்மா காசிக்கு மட்டும் போனோம்னாக்கா அது முக்தி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, ராவணேஸ்வரனை யாரை அழிக்கிறா? ராவணன். ராவணேஸ்வரனை அது வந்து ராமர் அழிக்கிறார். சரி. அவன் ஒரு சிறந்த பக்தன். எந்த சிறந்த பக்தன்? சிவபக்தன். யாரு? ராவணேஸ்வரன். அதாவது சிவபக்தனை யார் ஒருத்தன் அழிக்கிறானோ அவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிக்கும் அப்படிங்கிறது நியதி. எல்லாமே வகுத்து வச்சது. ஆக ராவணேஸ்வரனாகப்பட்டவன் சிவபக்தனாக இருக்கின்ற பொழுது ராமராகப்பட்டவர் அழிச்சு விடுறாரு, கொண்டு விடுறாரு. கொன்ன உடனே பிரம்மகத்தி தோஷம் முடிச்சிருச்சு. பிரம்மகத்தி தோஷம் தீக்கணும்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தோம்னா, காசியில் இருக்கக்கூடிய சுயம்புலிங்கம், அந்த சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கிட்டு நீ ராமேஸ்வரத்துக்கு வா அப்படின்னு யார் அனுப்புறாரு? ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் அங்கே எதுக்கு அனுப்புறாரு? நாங்கள் 2 பேரும் இங்கே வரோம், ராமேஸ்வரத்துக்கு நாங்கள் போயிடுறோம், நீ அங்கே எடுத்துட்டு வா அப்படின்னு. இவர் இங்கேருந்து போயிடுறாரு. போனா அங்கே போனோம்னா எல்லாமே லிங்கமாகவே இருக்கு. அத்தனை நிறைய லிங்கம் அப்படின்னு எதுன்னு தெரியல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நிற்கிறார். திருப்பி மறுவரை ராமர்ட்ட வந்து கேட்கிறார், சுயம்பு லிங்கம் எது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல, அந்த சுயம்பு லிங்கம் இருக்கிற இடத்துல பள்ளி கவலி சொல்லும். அதுக்கு முன்னாடி கருடன் பறக்கும். கருடன் வந்து அந்த லிங்கத்தை மட்டும் சுற்றி வரும். இப்படி சுற்றி வளம் வருகின்ற பொழுது இதுதான் சுயம்புலிங்கமோ அப்படின்னு நினைக்கின்ற பொழுதுதான் பள்ளி கவலி திட்டம். பள்ளி கவலி திட்டம்னா உடனே தூக்கிடுவார். தூக்கிட்டு போகின்ற பொழுது காலபைரவராகப்பட்டவர் என்ன பண்ணுவார்? காசியவே காத்து கொண்டிருக்கக்கூடிய யாரு? காலபைரவர். காலபைரவராக காத்து கொண்டிருக்கின்ற பொழுது 2 பேருக்கும் சண்டை வரும். ஏண்டா இந்த லிங்கத்தை நீ எப்படா தூக்கிட்டு? இந்த காசிக்கே காவல் தெய்வம் யாரு அப்படின்னா நான் தான். என்னைய மீறி நீ எப்படி இந்த லிங்கத்தை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு 2 பேருக்கும் சண்டை. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஆஞ்சநேயர் வந்து சிரஞ்சீவி, அவருக்கு அழிவே கிடையாது. சப்த சிரஞ்சீவிகள்ல ஒரு ஆளு ஆஞ்சநேயர். ஆக அவருக்கு அழிவு கிடையாது. காலபைரவருக்கும் அழிவு கிடையாது. 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அப்ப 33 கோடி தேவர்கள் வந்து சொல்றாங்க, சண்டை விடாதீங்களா, அவர் எடுத்து போறது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் எடுத்து போறாரு, நீ விடு, வழி விடு அப்படி சொன்ன உடனே வழி விட்டாரு காலபைரவர். இருந்தாலும் கோபம் அடங்கலை.
கோபம் அடங்காம இருக்கின்ற பொழுது சுயம்புலிங்கம் இதுதான் அப்படின்னு அடையாளம் காட்டி கொடுத்தது யாரு? பள்ளி கருடன். 2 கருடன். ஆக நீ தான் காட்டி கொடுத்த. ஆக இந்த காசி பக்கமே நீ பறக்க கூடாது அப்படின்னு ஒண்ணு. அடுத்து யாருக்கு? கருடனுக்கு சாபம். அடுத்து பள்ளி நீ தானே கவலி. எப்ப நீ காமிச்சு கொடுத்தியோ இந்த பள்ளி கவலி சொல்லக்கூடாது. காசியில வந்து இந்நேரம் வரைக்கும் கவலி கட்டாது, பூ மணக்காது, மல்லிகைப்பூ மணக்காது, பிணம் நாராது, பசுமாடு முட்டாது. ஆமா, இதெல்லாம் சிறப்புகள் உண்டு. இந்த மல்லிகைப்பூ மணக்காது, பிணம் வாடை அடிக்க கூடாது. இது யார் கொடுத்த வரம் அப்படின்னா சிவபெருமானே தான் வாங்கி கொண்ட வரம். இங்கே மலர்கின்ற மலர்கள் அனைத்தும் எனக்கே சொந்தம். இங்க எரிகின்ற பிணம் என நம்மளை நம்பி வர்றாங்க. இந்த பிணம் வந்து வாடை அடிக்க கூடாது அப்படிங்கிற தன்மை சிவபெருமானே தான் வாங்கி கொண்ட வரம் அப்படிங்கிற நிறைய பேசலாம் சாமி. மலர்கள்ங்கிறீல சிவபெருமானுக்கு உகந்த மலர் என்ன மலர்? என்ன மலர்? மலர்னா ஆரம்பத்துல தாளம்பூ தான். தாளம்பூ வச்சு வணங்கி வழிபடுவாங்க. ஆனா தாளம்பூ வந்து இப்போ வழிபடுறோமா? இல்ல, ஒரு நாளை தவிர சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் வழிபடுவாங்க. உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கை அந்த ஊர், அந்த ஊர்ல மட்டும்தான் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் வழிபடுவாங்க. ஏன்னா அது வாங்கின சாப விமோச்சனம். என்ன காரணம்? நான் பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் ஒரு போட்டி. என்ன? பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் நீ நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாத, நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறாரு. அப்ப சிவபெருமான் அங்க இருந்து வர்றாரு. அட போங்கடா போங்கடா போக்கத்தவங்களா, உங்களை விட நான் தாண்ட பெரிய ஆளு. எந்த வேலைடா நீங்க? என்ன சொல்றேன்னா கதையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, அதாவது அட போங்கடா ஞாயிறு திங்கணும் மாறி மாறி வரும். பக்கத்துல என்ன மூலின்னு சொன்னா என் மூக்க சொல்றீங்க. வீட்டுக்கு வர இருந்தாலே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க. ஆமா, என்ன விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். ஆனா யாருக்கிட்ட விளையாடணும் அப்படிங்கறத பார்த்து விளையாட. உங்க இல்லங்க கதையிலையா? கதையில. சரி சரி சரி. அட போங்கடா போங்கடா போக்கத்தவங்களா யாருங்க? உங்களை சொல்றேனா? அப்ப உங்களை கையை நீட்டு சொல்றானா? சரி சொல்லுங்க. நடையுடை பாவனை இருக்கணும்ல. ஆமா, இயல் இசை நாடகம். இயல்னா பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம் அப்படின்னா நடிப்பு, மெருகூட்டுவது என்ன அப்படின்னா நடையுடை பாவனை. ரொம்ப நடிக்காது. அட போங்கடா போங்கடா போக்கத்தவங்களா, உங்களை விட நான் தானே பெரிய ஆளு. எந்த வேலைடா நீங்க பெரிய ஆளு? கவன் சுத்த கை வேணுமா வேண்டாமா? ஏன் என்ன நீங்க இல்ல கேட்க நாரதரா இல்ல சண்டியரா இல்ல என்னன்னு கேட்கிறேன். ஆரம்பத்தில் நீங்க தான் சொன்னீங்க முன்னேறி எப்படி போகுதோ அதே மாதிரி தான் பின்னேறும் போகும். முன்னேறி இப்படி தடுமாறி போனுச்சுன்னா பின்னேறி எப்படி போகும்? அதே முன்னேறும் போனா மனால தான் போகும். அட போங்கடா போங்கடா போக்கத்தவங்கள, உங்களை விட நான் தானே பெரிய ஆளு. எந்த வேலைடா நீங்க பெரிய அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிவபெருமான் சொல்றாரு, என்னோட திருவடியையும் திருமுடியையும் யார் பாக்குறாங்களோ அவங்க தான் பெரிய ஆளு அப்படின்னு பார்த்துட்டு வர்றாளோ. அப்ப பிரம்மன் என்ன பண்றாரு அப்படின்னா அன்னபட்சி உருவம் எடுத்து நேர மேல போறாரு. அப்படி அவரால் மேல போக முடியல. அப்போ தாளம்பூ மேலேருந்து கீழே வந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தாளம்பூவை விட்டு பொய் சொல்ல சொன்னார். தாளம்பூவும் பொய் சொன்னுச்சு. தாளம்பூ பொய் சொன்ன காரணத்துக்காக எந்த ஆலயத்திலுமே இடம் பெறல. அப்ப சிவபெருமான்ட்ட கேட்குது, தெரியாம தவறு செஞ்சுட்டேன் என்னைய மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், அதாவது உத்தரகோசை மங்கை அந்த ஆலயத்தில் மட்டும் இந்த தாளம்பூவுக்கு வழிபாடு உண்டு. அதுக்கு தான் அந்த கதையை சொன்னேன். ஆமா, அதே போல உருவ வழிபாடு இல்ல. ஆமா, யாருக்கு? சிவபெருமானுக்கு. ஆனா உருவ வழிபாடு ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கு. சுருட்டை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் அதுதான், அங்கேதான். ஏன்னா ஆழகால விஷத்தை உண்டார் யாரு? சிவபெருமான். அப்பதான் பார்வதியாப்பட்டவன தன்னுடைய கணவர் வந்து விஷத்தை கொண்டுட்டாரு, செத்து போயிடுவாரு அப்படிங்கிறதுனால தான் விஷத்தை வந்து உள்ள இறங்க விடாமையும் வாய்க்கு வெளியிலையும் வரல, இதுக்கு இங்கிட்டு கீழையும் இறங்கலை, போயிட்டு கண்டத்தை அப்படியே பிடிச்சாரு. கண்டம்னா தமிழ் அகராதிப்படி கழுத்து என்று பொருள். கழுத்தை அப்படியே இறுக்கி பிடிச்சாங்க. அதாவது விஷமாகப்படுறது என்ன நிறம்? நீல நிறம். இந்த கண்டத்திலே நீல நிறமாக இருந்ததுனால தான் திருநீலகண்டர் அப்படின்னு ஒரு பெயர் வந்தது. யாருக்கு? சிவபெருமானுக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை விஷம் சாப்பிட்டவங்கள இன்னொன்று தூங்க விடாமல் பார்த்துக்கணுமா இல்லையா? ஆமாம். அதனால தான் சிவபெருமானை தூங்க விடாமல் தன்னுடைய மனைவியாகப்பட்ட பார்வதி என்ன பண்ணாங்க, மடியில் படுக்க வச்சு தூங்க விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. அங்கே தான் அவர் சுருண்டு விழுந்ததுனால தான் சுருட்டைப்பள்ளி அப்படின்னு பேர் வந்தது. அதே நேரத்தில் பிரம்மனுக்கு கோயிலே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அது யார் கொடுத்தது? சிவபெருமானுக்கு உருவ வழிபாடு இல்லை போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. இந்த பிருங்கு முனிவர் இருக்காருல்ல, இதுல தான் பிருங்கு முனிவரா சொல்லுங்க. பிரிங்கி முனிவரா பிருகு முனிவரா? பிருகு
பிருகு முனிவர். பிரிங்கி முனிவர் அப்பட்டவர் வந்து நீங்க சொன்னீங்க. ஆமா, சிவன் பாதி சக்தி பாதி. சிவன் பாதி அர்த்த நாரீஸ்வரராக உண்டா அடிப்படை காரணம் யாருன்னா பிரிங்கி முனிவர். உசாரா தான் நிக்கிறியே. எப்போதும் அப்படித்தான் இருப்பேன். பிருகு முனிவர். பிருகு முனிவர் அப்படிதான் சாபம் கொடுப்பு. ஆமா. இப்ப உலகத்திலேயே சாந்த குணம் பிடிச்சவங்க யாரு? சாத்விக குணம் படிச்சவர் யாரு? சத்துவ குணம் பிடிச்சவங்க யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாரு? நேரா இங்க இருந்து அதாவது பிரம்மலோகம் போறார். அப்ப பிரம்மனும் சரஸ்வதி சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல போயிட்டார். வணங்காம இருந்ததுனால பிரம்மனுக்கு உனக்கு பூலோகத்துல கோயிலே இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. ஆனா பிரம்மனுக்கு ஒரு ஊர்ல கோயில் உண்டு. எந்த ஊரு? அது திருச்சி அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் பக்கத்துல திருப்பட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல தான் பிரம்மனுக்கு ஆலயம் உண்டு. அதுக்கப்புறம் எங்க போறாரு? சத்தியலோகம் போறாரு. சிவபெருமானும் பார்வதியும் சத்தியலோகத்துல தான் யாருப்பா பிரம்மா இருப்பாங்க. உசாரா இருக்கீங்களா தான் ஜோதம் பண்ணேன். கைலை மலைக்கு போறார். அப்ப சிவனும் பார்வதி சந்தோஷமா இருக்கும் பொழுது அந்த நேரத்துல போயிட்டாரு. வணங்காம இருந்ததுனால சிவபெருமானுக்கு என்ன பண்றாரு? உனக்கு உருவ வழிபாடே இல்லாம போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் எங்க போறாரு? வைகுந்தத்துக்கு போறாரு. அப்ப மகாவிஷ்ணு மகாலட்சுமி சந்தோஷமா இருக்கும்போது அந்த நேரத்துல போயிட்டாரு. அப்ப மகாவிஷ்ணு வணங்காம இருந்ததுனால என்ன பண்றாரு? எட்டி உதைச்சாரு. எங்க உதைச்சாரு? மார்பிள எட்டி உதைச்சாரு. இதய கமலத்துல. ஆமா. ஏன்னா மகாவிஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா என்னை உதைத்த உங்களுடைய பாதம் நோகுமே அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தை வரடி கொடுத்தாராம். அப்பதான் அவருடைய பாதத்துல கண்ணுள்ள முனிவர் யாரு அப்படின்னா பிருகு முனிவர் தான். அப்பதான் அந்த அகக்கன்னு சொல்லக்கூடியது மறைஞ்சிச்சு. என்ன காரணம்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க. ஒவ்வொரு அதாவது 3 தேவர்கள் யார் யாரு? பிரம்மா, விஷ்ணு, சிவன். படைக்கிறது யாரு? பிரம்மா. ஆமா. காக்கிறது யாரு? மகாவிஷ்ணு. அழிக்கிறது யாரு? சிவபெருமான். சிவபெருமான். பிரம்மா வந்து தன்னுடைய மனைவிக்கு எங்க இடம் கொடுத்திருக்காரு? தன்னுடைய நாவில கொடுத்திருக்காரு. மகாவிஷ்ணு எங்க கொடுத்திருக்காரு? இதய கமலத்துல. சிவன் எங்க கொடுத்திருக்காரு? தன்னுடைய உடம்புலயே பாதியை கொடுத்திருக்காரு. அப்படிங்கிறப்ப ஏயா நான் இருக்கக்கூடிய இடம் இதய கமலம். அந்த இடத்துல வந்து அந்த ஆளு உதயிறான், நீ வாட்டுக்கு என்ன பண்ற? அந்த ஆளை எதுவும் சாபம் கொடுக்காம நீ அவர் காலை தடவி விடுறிய அப்படின்னு கோச்சிக்கிட்டு எங்கே போனாங்க. அதனாலதான் எந்த ஊர் வந்துச்சு? திருப்பதி அப்படின்னு ஒரு ஸ்தலம் உண்டாக அடிப்படை காரணம். வந்தோடனே சொன்னேன். இப்போ வந்து சூடி கொடுத்தால் சுடர் கொடியாள் 3 மாலை கட்டுவாங்க. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை 3 மாலை கட்டுவாங்க. இந்த இப்போ திருப்பதின்னு சொல்லவும் தான் எனக்கு நினைவு வருது. இப்போ 3 மாலை கட்டுவாங்க. 3 மாலையும் எந்தெந்த ஊருக்கு போகுது அப்படின்னா ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று எங்கே அப்படின்னா அழகர் கோயில், இன்னொன்று எங்கே அப்படின்னா திருப்பதி. 3 மாலை கட்டி தான் சூடி விட்டு அதனால தான் சூடி கொடுத்தால் சுடர் கொடியாள் சரி அப்படின்னு ஒரு பேர் உண்டு சாமி. ஸ்ரீரங்கத்தில் அந்த மாலையை ஓட்டோம்னா அர்ச்சனையெல்லாம் பண்ணுறோம். சரி. அந்த மாலையை கேட்டோம்னா திரும்ப கொடுப்பாங்க, கொடுத்துருவாங்க. திருப்பதியே அதே மாதிரி அர்ச்சனை பண்ணுறோம். மாலை கட்டி கொண்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணுறோம். அந்த மாலையை கேட்டாலும் திரும்ப கொடுத்துருவாங்க. ஆமாம். ஆனால் ஒரே ஒரு ஊரில் மட்டும்தான் திரும்ப அந்த மாலையை கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஊரு? அது அழகர் கோயில் தான். அந்த மாலை பிரசாதமும் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாலை எதுக்கு சேரும்? 18ஆம் படி கற்பருக்கு தான் சேரும். ஏன்னா உன்னை நான் தான் காத்து நிற்பேன். ஏன்னா 18 அதாவது வசியம் பண்றவங்க. ஆமாம். 18 பேரையும் என்ன பண்ணாரு? வெட்டி போட்டு என்ன பண்ணாரு? படி அமர்த்தினாரு. அதான் 18ஆம் படி கருப்பர் அப்படின்னு. 18 படியில் ஏறி அமர்ந்து அவர் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. யார? அழகர் கோயில். அழகர் அவர் தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உன்னை சேர்றது பூரா எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு அவர் ஒரு வரம் கேட்டுக்கிட்டாரு. யாரு? கருப்பர். அதனால தான் அழகருக்கு என்னென்னலாம் படைக்கிறாங்களோ அம்புட்டு எங்கே வந்து சேரும்? 18ஆம் படி கருப்பருக்கு மட்டும்தான் சேரும். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மாலை கட்டி போட்டாலும் அதில் 50 ரூபா மாலையோட திரும்ப தர மாட்டாங்க. ஒரு சின்ன பூ கூட கொடுக்க மாட்டாங்க. ஆமாம். அழகர் கோயிலில் எத்தனை தெய்வங்க இருக்கு? அழகர் கோயிலில் எல்லாரும் போயிருக்கீங்களா? இப்போ அழகர் கோயிலில் எத்தனை தெய்வம் இருக்கு? எல்லாம் பேசாம இருக்கீங்களா? என்ன அழகர் கோயில்ல எத்தனை தெய்வம் இருக்கு? முக்கியமான ஆளு இங்க யாரு இல்ல? முக்கியமான ஆளை தான் நான் கேட்கிறேன். இப்ப 18ஆம் படி கற்பர் இருக்காரு ஒண்ணு, அதுக்கப்புறம் அழகர் இருக்காரு, அடுத்து அதுக்கப்புறம் ராக்காயம்மன் இருக்காரு, அடுத்து அதுக்கப்புறம் முருகப்பெருமான் இருக்காரு, அதுக்கப்புறம் முதல்ல இன்னொரு தெய்வம் இங்க இருக்கு. முதல்ல முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் தான் முதல்ல. அதன் பிறகுதான் மகாவிஷ்ணு ஒரு அழகர். 18ஆம் படி கருப்பர், ராக்காயம்மன் இந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஆனா இன்னொரு ஒரு தெய்வம், யாருக்குமே தெரியாத தெய்வம் இங்க ஒண்ணு இருக்கு. என்ன தெய்வம் அப்படின்னா சின்ன கருப்பு. இந்த சின்ன கருப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னா காரணம் உண்டு. இப்போ ஒரு பூசாரியப்பட்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா தினமும் அந்த 18ஆம் படி கருப்பருக்கு என்ன பண்றாரு, போய் பூஜை செய்வார். ஒரு நாள் என்ன பண்றாரு, தன்னுடைய மகனை இங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அப்ப நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ கூட்டிட்டு போயிட்டு பூஜையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மகனை கோயிலுக்குள்ளே மறந்து விட்டுட்டு வந்துட்டாருங்க. அப்போ என்ன ஆகுது, வீட்டுக்கு வந்து வர்றாரு. மனைவி கேட்குறாங்க எங்க நம்மளுடைய மையம் அப்படின்னு சொல்லும்போது அப்போதான் அவருக்கு நினைவே வருது. மறுபடியும் இங்கேருந்து போறாரு. ஏன்னா நட சாத்துனதுக்கு அப்புறம் அந்த கதவை திறக்கக்கூடாது. என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மகன் பயப்படுவானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அந்த கதவை அப்படியே திறந்துடுறாருங்க. அவ என்ன பண்ணுது அப்படின்னா அந்த 18ஆம் படி கருப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மகனை கை வேற கால் வேற அப்படியே பிச்சு போட்டாராம். அவதான் சொல்றாரு, உன்னை அனுதினமும் நான் வணங்கினேனே, என்னுடைய மகனை இப்படி கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் இன்னையிலிருந்து உன்னுடைய மகள் சின்ன கருப்பராக விளங்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே சின்ன கருப்பராக இருப்பது யார் அப்படின்னா அந்த பூசாரியோட மயன் அப்படிங்கிற காரணம். அதேபோல கருப்பர் உண்டாக அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? கருப்பர் யாரோட மயன் தெரியுமா? கருப்பர் யாரோட மயனா? ராமனோட மயன் அப்படின்னு சொல்லுவாங்க. லவகுசன். ஆனா அது கிடையாது. அதாவது முனிவர், அதாவது ராமாயணத்தை எழுதியது யாரு? வடமொழியில. வடமொழியில எழுதுனது யாரு அப்படின்னா வால்மீகி எழுதினாரு. வால்மீகி. சரி, வால்மீகி எழுதினார்ல, யார் சொல்ல வால்மீகி எழுதினாரு? யார் சொல்? விநாயகப் பெருமான் சொல்ல. அது மகாபாரதம். மகாபாரதம் நொறுக்க போறேன். நீங்க சொல்ல வால்மீகி எழுதினார் ராமாயணத்தை. ரச்சனாப்பட்டவன் வந்து ஒரு திருடன். ஆமா. அந்த திருடனாப்பட்டவன் என்ன பண்றான், அந்த காட்டு வழியா யார் யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள்ட்ட கொள்ளையடிப்பான். கொள்ளையடிச்சு வீட்டை காப்பாத்திக்கிட்டு வருவான். காப்பாத்திக்கிட்டு வர நேரத்தில் நான் அந்த நேரத்தில் அந்த வழியில் வந்தேன். நானே மூவாசை ஆட்டுவேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, மூவாசை ஆட்டுவேன். 3 ஆசை இல்லாத என்கிட்ட வந்து என்ன பண்ணுறான், என்கிட்ட கொள்ளையடிக்க வர்றான். அப்போ தான் நான் சொன்னேன், ஏண்டா இப்போ ஏற்பட்ட செயலை செய்ய இது பாவ செயல்றா அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா இது பாவ செயலை என்ன செய்யலாம், ஆனால் இதுதான் என் தொழில், இதை செஞ்சு தான் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிக்கிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்ன உடனே, சரி இது பாவ செயல்னு சொல்கிறேன்னு, இந்த பாவ செயலுக்கு இந்த பாவத்தை ஓ வீட்டில் யாராவது பங்கெடுத்துக்குருவாங்களா அது அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு அவன் சொன்ன உடனே நீ வீட்டில் போயிட்டு கேட்டுக்கிடுவா, அவங்க ஏற்றுக்கிறோம் சொன்னால் நீ இந்த தொழிலை மீண்டும் செய்ய, நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தான் வீட்டில் போயிட்டு கேட்குறாங்க. கேட்ட உடனே அம்மா அப்பாட்ட கேட்குற பொழுது அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, ஐயா உன்னை நான் பெத்தெடுத்து உன்னை பாராட்டி சீராட்டி வளர்த்து கல்யாணம் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். என் கடமை முடிஞ்சிருச்சு. இனிமே கடைசி காலத்தில் எனக்கு நீ தான் சோறு போடணும். நீ திருடுவியோ பொய் செய்வியோ என்னமோ பண்ணுவியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் இது உன் கடமை. அந்த பாவத்தில் பங்கு என்னால் எடுக்க முடியாது அப்படின்னு அம்மா அப்பா சொல்லிடுவாங்க. சரி, பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போயிட்டு கேட்டோம்னா பொண்டாட்டி என்ன சொல்லுது, உன்னை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது எனக்கு தெரியாது, என்னையை காப்பாற்ற வேண்டிய கடமை உன்னுடையது, அந்த பாவத்தில் எனக்கு பங்கு கிடையாதுன்னு பொண்டாட்டியும் ஏற்றுக்கிறல. அப்போ தான் அவனுக்கு புத்தி வந்துச்சு. அறிவு வந்த பிறகு என்கிட்ட வந்து கேட்குறான், ஆக அந்த பாவம்லாம் போகணும்னா என்ன ஐயா பண்ணணும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது தான் அப்போ தான் நான் சொன்னேன், ராமான்னு சொல்கிறா அப்படின்னு. ராமா அப்படிங்கிறது 2 எழுத்து தான். அந்த 2 எழுத்து அது கூட வாயில வரல, அந்த அளவுக்கு அவன் பாவம் பண்ணியிருக்கான். அப்பதான் சொன்னேன், சரி வரலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோ வார தூரத்தில் தெரியுது ஒரு மரம், அது என்ன மரம்னு கேட்டேன். அது என்ன மரம்? மரம்னா இப்போ பனை மரம். மரா அப்படின்னு சொல்கிறா அப்படின்னு. மராங்கிறத ஓயாமல் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு, தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னோம்னா மரா 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 அப்படின்னோம்னாக்கா எப்படி வரும்? ராமான் தான் வரும். தன்னுடைய நாவை தவறியே அவனுக்கே தன்னறியாமையே ராமாங்கிற வார்த்தை வந்து. ஆமாம். அந்த உடனே மண்ணால் ஆன வல்மீகம் என்று சொல்லக்கூடிய புற்று அவனை சூழ்ந்தது. அந்த புற்றுக்குலேருந்து வெளியில் வர்றான். தாடி மீசை ஜடாமகுடம் அத்தோட வெளியில் வர்றான். வெளியில் வந்த பிறகு இனிமேல் நான் என்ன ஆகணும், ராமரோட சரிதத்தை எழுது அப்படின்னு நான் சொன்னேன். அதான் ராமாயணத்துக்கு உண்மையான பெயர் என்ன தெரியுமா? ராம அயனம். அயனம்னா சரிதம்னு பொருள். அதான் ராமரோட சரிதத்தை எழுதியதுனால தான் ராம அயனம் வடமொழியில் எழுதினார். அதே நேரத்தில் அதே ராமாயணம் உருவாக காரணமாக இருந்தது யார் அப்படின்னா இன்னொரு
காரணம் உண்டு. என்ன? என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா சிவபெருமான்கிட்ட போய் வரத்தை கேட்க போறான். அப்ப தேவர்கள் முனிவர்லாம் என்ன பண்றாங்க, இவன் சும்மாவே ஆடுவான், அதே நேரத்தில் இவன் வரத்தை வாங்கிட்டான் அப்படின்னு சொன்னா இவனை அழிக்க யாராலையும் முடியாது. இவன் சரியான மண்டக்கணம் பிடிச்சவன், சரியான திமிரு பிடிச்ச. பேசுங்க பேசுங்க. அட கதையில உங்களையா சொல்றேன், நீங்க சிரித்து வம்புழுத்து விட்டாதீங்க. நீங்க பேசணும்னு ஆசை விடுறேன். இவன் சரியான திமிரு பிடிச்சவன், சரியான மண்டக்கணம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, தேவர்கள் முனிவர்லாம் போய் என்ன பண்றாங்க, மகாவிஷ்ணு போய் முறையிடுறாங்க. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்றாரு, வண்டு வடிவம் கொண்டு ராவணன் காதுக்குள்ள போயிட்டாருங்க. அப்ப ராவணன் வரம் கேட்கும் பொழுது புத்தி மாறி தவறாக உன்னுடைய மனைவியை கொடு அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி சக்தியை அனுப்பி வைக்கிறாரு. அந்த வழியா நீங்க வர்றீங்க, இந்த அரக்கன் ராவனோட எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அவதான் சொல்றீங்க எல்லாம் அந்த மகாவிஷ்ணு செய்த சூழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் சக்தியாப்பட்டவ சாபம் கொடுக்குறாங்க. என்ன சாபம், இதே மகாவிஷ்ணு அடுத்த பிறவில ராமரா பிறப்பார், இதே மகாலட்சுமி அடுத்த பிறவில சீதையா பிறக்கும், இதே ராவணன் சீதையை சிறையெடுப்பா அப்படின்னு சொல்லி ராமாயணம் உருவாக காரணமா இருந்தது யாரு அப்படின்னா நீங்க தான். அதனாலதான் சீதை பிறக்க இலங்கை அழிய அழிக அப்படின்னு சொல்ற. அதே போலதான் பகிர்ந்த முனிவராகப்பட்டவர் என்ன பண்றாரு, புனித நீராடணும், முன்னோர்களோட அஸ்தியை கரைக்கணும்னா ஆகாய கங்கை. ஆகாய கங்கைனா ஒரு பெண்ணு, அது கங்கைனா நீர் தானே, அந்த ஆகாய கங்கையே பூமிக்கு வர சொல்றாரு. இந்த மண்டக்கணம் முடிச்சவ ஏங்க மானத்தை கெடுத்து விட்றியப்பா, யார சொல்லிக்கிறியப்ப? நான் சொன்னது கதையில, நான் கையை பிடிச்சி ஒடிச்சே முடியாது அப்புறம் தெரியுமா? அப்புறம் நானும் கதையில தான் சொல்றேன். அப்புறம் என்ன மண்டக்கணம் முடிச்சவன இங்க ஆடின்னு ஒன்று வந்து மல்லாக்க படுத்துக்கிட்டு எச்சி அது கூட எச்சி எங்கே விழுகும், மேலதான் விழுகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், எதிர்காலத்தில் எச்சி அது கூட எங்கே விழுகும், மேலதான் விழுகும். அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஞாயிறுன்னு ஒன்று வந்தா திங்கள்னு ஒன்று வரும். அதான் அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா முதல்ல நீங்க பேசுறப்ப யோசிச்சு பேசிருக்கணும். நான் சொல்றது கதையில, நானும் கதையில தான் சொல்றேன். அப்புறம் நானும் குட்டுப்பல்ல. அப்புறம் கதை யாரு கேட்டது, கதை யாரு கேட்டது? சரி நீங்க தானே கேக்குறீங்க. ஆமா. அப்ப உங்களை நெட்டி தான் சொல்ல முடியும். சரி சொல்லுங்க. ஆக அந்த மண்டக்கணம் முடிச்சவா வர முடியாட்டான். ஏண்டி அடுத்து மண்டைய பொழக்க போறேன் பார்ப்ப. உனக்கு ஏமா கோவம் வருது? அப்புறம் ஏன் என்னைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன் பேர் என்ன? என் பேர் வள்ளி. வள்ளி தானே? நான் யாரை சொல்லிக்கிருக்கேன்? கங்கையை தானே சொல்லிக்கிருக்கேன். சரி சொல்லுங்க. உங்க பேர் கங்கை இல்ல? அப்புறம் ஏன் உங்களுக்கு கோவம் வரணும்? சரி சொல்லுங்க. ஆக அந்த ஆகாய கங்கை வந்து வரல. வரேன்னு சொன்னா ஏண்டி உனக்கு இவ்வளவு திமுறா? ஏண்டி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கிறாரு. சிவபெருமானை எண்ணி தவம் இருக்கின்ற பொழுது ஐயா முன்னோர்களோட அஸ்தியை கரைக்கணும், புனித நீராடணும், இந்த ஆகாய கங்கையை வர சொன்னேன், இந்த மண்டக்கணம் முடிச்ச வரமாட்டேன்டா, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா இவெல்லாம் என்ன பெரிய ஆளா, உன் கொட்டத்தை நான் அடக்கிறேன் அப்படின்னு சிவபெருமான் கங்கையை சொல்றாரு. கங்கையை சொல்லி என்ன பண்றாரு, ஆகாய கங்கையை தன்னுடைய ஜடாமுகத்தில் வைக்கிறாரு. சரி போனா போயிட்டு போ, என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு பொழைச்சி போ அப்படின்னு ஒரு சொட்டு மட்டும் எங்கே விடுறாரு, பூமியில் விடுறாரு. அதுதான் இப்போ காசியில் கங்கையா ஓடுது. இப்படி பேசினோம்னா நான் நிறைய பேசுவேன். ஏன்னா காரிய கேடு. இருங்க இருங்க இருங்க. ஒரு மர வியாபாரி என்ன பண்றா அப்படின்னா மரத்தை பொளந்து ஆப்பு வச்சுட்டு அதை சாப்பிட்றதுக்காண்டி போயிட்டாரு. பேசியாச்சுமா? எப்ப? நான் உங்க அண்ணன்ட்டே பேசிட்டேன். அப்படியா? அதை பார்த்த உடனே பேசி. அதே நேரத்தில் இப்ப துரோணாச்சாரியாரும் துருபதனும் ஏன்னா நீங்க ராமாயணத்தில் சொன்னீங்க, இப்ப மகாபாரதத்தில் சொல்றீங்க. சரி. இப்ப துரோணாச்சாரியாரும் துருபதனும் இனி பிரியாத நண்பர்கள். ஏன்னா சிறு வயதுல வில்வித்தை வாழ்வித்தை இதெல்லாம் கத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப துருபதன் வந்து ஒரு நாட்டு மன்னனுடைய மயங்க. அப்ப துரோணாச்சாரியார்ட்ட சொல்றான், நான் பெரியவனாகி மன்னனாகி என்னுடைய நாட்டில் நான் பாதி நாட்டை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது பெரியவனாகி மன்னன் ஆகிறார். அப்ப இந்த துரோணாச்சாரியார் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ரொம்ப வறுமையில வாடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட வந்து பால் வாங்க கூட காசு கிடையாது. இந்த துரோணாச்சார மகன் யார் அப்படின்னா அஸ்வத்தாமன். மனைவி யாரு? கிருபி. ஆமா. அப்ப பால் வாங்க இந்த குதிரைக்கு, ஏன்னா இந்த அஸ்வத்தாமன் வந்து குதிரைக்கு பிறந்தான். உண்மையாலுமே கிருபிக்கு பிறந்திருந்தான் தாய்ப்பால் இருக்கும். அப்ப பால் வாங்க கூட காசு கிடையாது. அப்ப என்ன நினைக்கிறாரு, தன்னுடைய நண்பன் துருபதன்ட்ட போய் பசு தானமா வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து போறார். உங்களுடைய நண்பன் பசு தானமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மரியாதையா ஓடி போயிரு. உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா? முதல்ல ஓன் தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? உன்னைய பார்த்தா பிச்சைக்காரன் மாதிரி இருக்கு, மரியாதையா ஓடி போயிரு. ஏன்டா முட்டா பையில, உனக்கெல்லாம் எதுக்கு இந்த ஆசை?
உனக்கு தான் மூணுமே இல்லை இல்ல என்னது போட்டானா தெரிஞ்சு பாரு இங்க வந்தியல்னா என்ன புட்டித்தானா ஒரே தூக்குதான் அப்படியே தெரியுமா ஜேதி அப்புறம் ஏன் தெரியுமா அஜித் குமார் பேரை கேட்டோம்னாலே கர்ப்பத்துக்குள்ள இருக்கிற உள்ளே வாயை பத்தி நீங்களாம் சொல்லிக்கிற வேண்டியதான் பெரிய ஆள்னு என்ன வேணாலும் பேசுமா பேசுவேன் அடுத்தவங்க உங்களை சொல்லணும் அவன் பெரிய ஆள் அப்படி நீங்களா சொல்லி இருக்க கூடாது தற்பர்ம வந்து தற்கொலைக்கு சமம் இருக்காங்க பேசுங்க என்ன வேணாலும் பேசுங்க மரியாதையா ஓடி போயிரு உனக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா முதல்ல ஓன் தகுதி என்ன ஏன் தகுதி என்ன உனக்கு பால் இல்லையே முட்டா பையில உனக்கு தான் மூணு உனக்கு எதுக்கு இந்த ஆசை உனக்கிட்ட தான் பால் இல்லையே அப்புறம் வேற ஆள்கிட்ட தேடி தானே போகணும் என்ன எங்க வரியா யாரு சொல்லி கேட்கிறப்ப அங்கம்மா கிருவிக்கிட்ட பால் இல்லைன்றேன் கிருவிக்கிட்ட பால் இல்லைன்றேன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அங்கே இருந்து அனுப்பிச்சுடுறாரு வர்றாரு பஞ்சபாண்டர்கள் வில்வித்தை வாழ்வித்தைலாம் கற்றுக் கொடுக்குறாரு அப்போ அர்ஜுனனுக்கு நல்லா தரமாக கற்றுக் கொடுக்கும்போது அர்ஜுனன் கேட்குறாரு உங்களுக்கு குருதட்சணையாக என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு குருதட்சணையாக அந்த துருபதனுடைய நாடு எனக்கு வேணும் அந்த துருபதனை தேர்காலில் கட்டி இழுத்துட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு துருபதனோட போய் சண்டை போட்டு நாட்டை மீட்டியாவது கொடுத்தாரு இப்படி குருதட்சணையாக கொடுத்தாரு அப்படிங்கிற காரணம் பேசுங்கப்பா தேவோட ராமாயணத்தில் யார் யார் வனவாசம் பண்ணுது ராமர் லட்சுமணன் சீதா பிராட்டி 3 பேர் போனாங்க 3 பேர் போனாங்கல்ல சரி 3 பேர்ல சூர்பனகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கி சரியான அரக்கி ஆனா மிகப்பெரிய அழகி அவ ஆக அப்பேற்பட்ட அழகி ஆனா அரக்க குணம் படைத்தவர் யாரோட தங்கச்சி ராவனுடைய தங்கச்சி ராவணனோட தங்கச்சி ஆக அப்பேற்பட்ட அந்த அரக்கியாகப்பட்டவ யாரை பார்த்து ஆசைப்படுறா ராமரை பார்த்து ஆசைப்படுறா ராமனை பார்த்து ஆசைப்படுறா ராமர் சொல்றாரு நான் உன்னையோட கூடணும் நான் தங்கச்சி வேணும் உங்களுக்கு உங்களை இல்லைங்க கதையில உங்களுக்கு தான் மூணுமே இல்லை இல்ல அப்புறம் என்ன எதுக்கு தெரியுமா 52 பொண்டாட்டி 60 உள்ள ஊத்துவேன் 52 பொண்டாட்டி முற்பிறவில இந்த பிறவில இருக்கா மொத்தம் கட்டணனா இல்லையா இப்ப இந்த பிறவில இருக்கான்னு கேக்குறேன் கட்டணனா இல்லையா 60 உள்ள ஊத்துவேன் கவனமா நிக்கணும் ஆக அப்பேற்பட்ட அரக்கியாப்பட்டவ உன்னோட நான் கூடணும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ராமராப்பட்டவர் என்னன்னாரு நான் வந்து பிரம்மச்சாரிய விரதம் அதாவது ஒருத்தனுக்கு ஒருத்தியாக தான் நான் ஆசைப்படுறேன் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு எனக்கு மனைவியாகப்பட்ட சீதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனைவி இருக்கா ஆக உன்னை நான் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கின்ற பொழுது அப்போ தான் என்ன பண்ணுறா என் தம்பி சும்மா தான் இருக்கான் வேணா போயிட்டு கேட்டுப்பாரு என் தம்பிகிட்ட கேட்டுப்பாரு அவனை வேணா கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்ல இந்த சூர்பனையாப்பட்ட போயிட்டு கேட்குறா லட்சுமணன் கேட்ட உடனே லட்சுமணாப்பட்டவர் என்ன சொல்கிறாரு எங்கள் அண்ணனுக்கும் அண்ணியாருக்கும் துணையாகத்தான் நான் வந்திருக்கேன் பாதுகாப்பாக நான் வந்திருக்கேன் ஆக 14 வருடம் தூக்கமே இல்லாமல் நான் இருக்கிறேன் உன்னை நான் கட்டிக்கிற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இந்த சூர்பனையாப்பட்டவ சரியான காம வரி பிடிச்சவ யார சொல்லி சூர்பனைங்க கதையில சொல்கிறேங்க கதையில் சொல்லிக்கிறீங்க சூர்பனையாப்பட்டவ வந்து காமவரி பிடிச்சி என்ன பண்ணுறா இந்த சீதை இருக்கிறதுனால தானே ராமர் வந்து நம்மளை வேணான்னு சொல்கிறாரு அப்போ சீதையை கொண்டு போடுவோம் அப்படின்னு முற்படுகின்ற பொழுது தான் இந்த லட்சுமணாப்பட்டவன் வந்து ஒரு 4 பொருளை அர்த்தமா என்னன்னு சொல்லுங்க மூக்கையா அர்த்தாரு காதையா அர்த்தாரு கூந்தலையா அர்த்தாரு அடுத்து அவ்வளோதான் 4 மூக்கையா அர்த்தாரு 1 3 தான் அர்த்தாரு 4 4 3 தான் அர்த்தாரு 4 இல்ல 4 ராமாயணம் படிச்சிருக்கீங்களா முதல்ல ராமாயணம் படிச்சிரு ஏன்னா ராமாயணம் உண்டாக காரணமே நான் தான் நீங்க படிச்சது கிடையாது சொல்லுங்க ஒன்னொன்னா சொல்லுங்க மூக்கையா அர்த்தாரு 1 காதையா அர்த்தாரு 2 பூந்தலையா அர்த்தாரு அடுத்து இல்லையே அடுத்து இன்னொன்று அர்த்தாரு இல்லைன்ட்டு அர்த்தாருன்னு என்ன தர்த்தாரு அப்போ நீங்க படிக்கல என்ன தர்த்தாருன்னா கேட்குறப்பா கொங்கை அர்த்தாரா இல்லையா இல்லைன்ட்டு கொங்கை அர்த்தார் இருக்கிறவங்க எல்லாமே படித்தவங்க எல்லாமே ராமாயணம் படிச்சிருக்கீங்க மூக்கையும் அர்த்தாரு காதையும் அர்த்தாரு கூந்தலையும் அர்த்தாரு தான் இருக்கு கொங்கை அர்த்தாருன்னு அதில் கிடையாது கொங்கை அர்த்தாரு இல்லைன்ட்டேன் அறுத்தாருன்ற இல்லைன்ட்டேன் நீங்க வேணா காலையில போய் முதல்ல காலையில போய் அதை எடுத்து படிச்சு பாருங்க முதல்ல கொங்கை அர்த்தாருன்னு கிடையாது யாராவது அலைபேசி வச்சு எந்த புராணமோ சொந்த புராணம் கோயிலுக்கு முன்னால போய் சொன்னீங்க யாராவது அலைபேசி திங்கிறது கூட சோறு கிடைக்காது முதல்ல அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா யாராவது செல்லு வச்சிருக்கீங்களா செல்லில் எடுத்து ராமாயணத்தில் சூர்பனகை வந்து லட்சுமணன் எதாவது அர்த்தாரு மட்டும் மூக்கையா அர்த்தாரு காதையா அர்த்தாரு கூந்தலையா அர்த்தாரு தான் நம்ம படிச்சது ஸ்தனம் அப்படி சொல்லுங்க நீங்க படிச்சது அப்படின்னு சொல்லுங்க இல்ல அப்படி கிடையவே கிடையாது
அப்படித்தாம்மா கதைங்க. அப்படி இல்லவே இல்லைன்ட்டேன். அப்படித்தான்றேன். வாயில வந்ததெல்லாம் வார்த்தைன்னு பேசக்கூடாது. நீங்க அதாவது ஒண்ணும் தெரியாம கட்டையை பிடிச்சிட்டு நாராயணன் வர்றாங்கல்ல நாரதர், அவங்கள்ட்ட இந்த மாதிரி சட்டம் சவுடெல்லாம் நீங்க வச்சுக்கோங்க. ஒண்ணும் தெரியாத வழிகள்ட்ட வேணா நீங்க வேணா கேட்டு பாருங்க. ஆமாந்தாவி போட்டுட்டு போய் ஆமா, நீங்க தெரியாம தானே பேசுறேன்னு வச்சுக்காங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தெரியாம தானே சொல்லிருக்கியா? என்ன தெரியாம தானே சொல்லிருக்கியா? என்னன்னு கேக்குறேன். ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய கொங்கையை அறுத்தாரு கிடையாது. அறுத்தாருன்ற இல்லன்ட்டேன். சரி, நீங்க காலையில எடுத்து போய் மூக்கையா படிங்க. அறுத்தாரு, காதையா அறுத்தாரு, கூந்தலையும் தான் அறுத்தாருன்றது. சரி ராஜாவாட்டு, நீங்க காலையில போய் ராமாயணத்தை புக்கை எடுத்து படிச்சு பாருங்க. என்ன ராஜாவாட்டு வந்து வேட வேஷத்துல வந்து நீங்க பேசுங்க, கேட்டுக்கங்க நல்ல கதையா. நீங்க உங்க வாயில இருந்து வர உங்க கற்பனைக்கெல்லாம் நீங்க பேசி இருக்க கூடாது, புரியுதா? கற்பனை இல்ல. நான் சொல்றதான் உண்மை. நான் கோயிலுக்கு முன்னால உண்மையை சொல்லுமா. நான் தெரியலைன்னா பகிரங்கமா தெரியலைன்னு மேடையிலே சொல்லிவிடுவேன். ஆனா உண்மையான கதையை தெரியலைன்னு சொன்னோம்னா காட்டி கொடுத்து போயிருவேன். சரியா? காட்டி கொடுக்கிறதுக்கு சரி, நீங்க இருக்கட்டும். இருங்க. நான் எதுக்கு நீங்க வந்திருக்கேன்? ஒண்ணும் அப்படி ஒண்ணு பெரிய ஆள் கிடையாது. நீங்க என்ன பெரிய ஆளா? எந்த வகையில நீங்க பெரிய ஆள் சொல்லுங்க. எல்லா வகையிலும் நான் பெரிய ஆளு. இல்ல, எந்த வகையில நீங்க பெரிய ஆளு? எல்லா வகையிலும் நான் பெரிய ஆளு. ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லுங்க. நான்கு யுகம் சொன்னேன். நான்கு யுகத்திலையும் நான் இருக்கேன். நீங்க எந்த யுகத்துல இருக்கீங்க? கலியுகத்துல இருக்கேன். இறுதியான யுகம் கலியுகம், 4வது யுகம். அதுலதான் நீங்க இப்ப இருக்கீங்க. ஒரு ஊர்ல மாட்டு பந்தயம் வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு மாட்டு பந்தயம் நடக்குது. அப்ப முதல்ல வர்ற மாட்டுக்கு சிறப்பா இல்ல 4வது வர்ற மாட்டுக்கு சிறப்பா? அப்ப முதல்ல வர்ற மாட்டுக்கு தானே சிறப்பு. ஆமா. அப்ப ஒரு யுகத்துல இருக்கிற எனக்கு சிறப்பா இல்ல உங்களுக்கு சிறப்பா? சரி, முத மாட்டுக்கு தானே இப்ப சிறப்பு. முதல்ல வர்ற மாட்டுக்கு தானே சிறப்பு. சிறப்பு. முத யுகம் என்ன யுகம்? பரிசு கொடுப்பாங்களா? முத யுகம் என்ன யுகம்? திரேதா யுகம். அதுல நான் இருக்கேன்னா. ஆமா. அப்ப முத யுகத்துல இருக்கிற நான் பெரியாளா, கடைசியா 4வதா இருக்கிற நீ பெரியாளா? இருந்து என்னத்தை சாதிச்சிங்க? இதுல 18 புராணம் இருக்கு. 18 புராணத்துல கருட புராணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புராணத்தை தவிர மிச்சம் 17 புராணத்துல நான் இருக்கேன். நீங்க எத்தனை புராணத்துல இருக்கீங்க? நீங்க 25 புராணத்துல கூட நீங்க இருங்க. உங்களை யாராவது வணங்குறாங்களா முதல்ல? யாரு? இல்ல உங்களை யாராவது வணங்குறாங்களா? இல்ல கையெடுத்து கும்பிடுறாங்களா? இல்ல உங்களுக்கு கோயில் இருக்கா முதல்ல? இருக்கு. வள்ளிக்கு கோயில் இருக்கு. எங்க இருக்கு? இருக்குமா? இல்ல எங்க இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல. நாரதருக்கு எங்க கோயில் இருக்கு? இன்னும் பாருங்க, மூலஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலயே எனக்கு கோவில் இருக்கு. அதான் எந்த ஊர்ல இருக்கு? அதெல்லாம் வள்ளிக்கு கோயில் இருக்கு. ஏன்னா தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டை அப்படிங்கிற இடத்துல வள்ளிக்கு கோயில் இருக்கு. நாரதருக்கு எந்த இடத்துல கோயில் இருக்கு? திருச்சி மாவட்டம். எனக்கு யாராவது உங்களை கையெடுத்து கும்பிடுறாங்க முதல்ல, வணங்குறாங்க முதல்ல? திருச்சி நீங்க பெரிய ஆளு எந்த வகையில பெரிய ஆளு கேக்குறீங்க? திருச்சி மாவட்டத்துல தனிப்பட்ட கோவில் இருக்கு, நாரதருக்கு. சரியா? எங்க எந்த இடத்துல எந்த ஊர் சொல்லுங்க. ஒண்ணுமே தெரியாம நினைக்கிறியா? என்ன கேக்குறேன்? வேற ஆளு வச்சுக்கலாம். வேற சேட்டையை ஓடிச்சு விட முதல்ல. இந்த குரங்கு சேட்டையெல்லாம் உனக்கு ஸ்ரீமதி பாட்டிட்டு வச்சுக்கணும். சரி இருக்கட்டும், இன்னொரு நாள் வச்சுக்கிறோம். பாப்போம். இன்னொரு நாள் சந்திக்கிறேன். பாப்போம். முன்னாடியே சந்திச்சு அப்படி சரக்கு இருக்கு. முன்னாடியே சந்திச்சு உங்களை சந்தி சிரிக்க வைக்கலன்னா நான் பொம்பளை கிடையாது. சரி இருக்கட்டும், நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளையை சொல்லுங்க. பன்னிரு வெளிகளிலே பன்னிரு வெளிகளிலே பன்னிரு வெளிகளிலே அறிமுகம் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தால் போதும், வாழ்ந்தேறும் வாராது போதும் சண்முகா. பன்னிரு வீடுகளிலே ஊந்திரு பதம் இணைந்து அனுரவிடம் அறிந்து முருகா முருகா உள்ளிரு பதம் பணிந்து உன்னையே தினம் நினைந்து போற்றும் என்போர் திருவுள்ளம் கண்டிருந்து தினமாய் போற்றும் என்பார் உன் திரு உள்ளம் கணிந்து பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலே போதும் போதும். முருகப்பெருமான மாப்பிள்ளைய பார்த்து வந்திருக்கேன். பிடிக்குதா பிடிக்கலையா? பார்த்து அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலங்க. வணங்குற தெய்வத்தை போய் எனக்கு போய் மாப்பிள்ளை தர உங்களுக்கே கேவலமா தெரியலையா? கணவனே கண்கொண்ட தெய்வம், கண்கொண்டால் தான் கடமை, மனசு வச்சாத்தா மரமேட்டு தான் பார்க்க முடியும். தெய்வத்தை போய் திருமணம் செய்ய முடியுமா? முதல் தரம் தான் தரோம், ரெண்டாம் திறந்து ஏற்கனவே இருக்கு தெய்வனா அப்படிங்கிற மனைவி இருக்கு. வட்டி சொத்தை விட்டு கொடுத்தாலும் கொடுப்பா, வாழ்க்கையே விட்டு கொடுக்க மாட்டா. பார்த்து அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, போய் சேருங்க முதல்ல. சொல் பார்த்துக்கலாம்.
கேளமா அலுமகளும் இந்த அவசையை விடுத்து அவனுக்கு தொலை இருபாய் மடித்து சொல்லும் மேனோத்தை கேளமா பொய்யனத்து அவ வேடம் புரிந்து வந்தவரே பொய்யனதவரிடம் புரிந்து வந்தவரே கோல்தர்கள் புகழும் நாரதரே கைவரத்தை இதழாக போ உண்மை கேட்கல அதான் முடிஞ்சு போச்சு உனக்காகவே நான் சொன்னேன் ஓ இந்த சின்னமே மன கவலை கொள்ளாத நான் நிலத்து இயல்புதான் சொல்லும் மேனோத்தை கேளமா குடி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ சொல்ல வதில் உமக்கரையோ கைவரத்தை இதழாக போ கூட்டி கொடுப்பதங்கள் கோத்திரத்திலும் உள்ள வேண்டிச்சு மாட்டி உன்னை காட்டி மன முடிப்பேன் சொல்லும் மேனோத்தை கேளமா நான் நேற்று நான் கருத்தை காட்சி கொடுத்தை குணமடைக்கிறாய் ஹலோ. இன்று சூரிய அஸ்தமனத்திற்குள் உமக்கு அந்த முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைப்பேன் அப்படி செய்யாவிட்டால் நான் நாடரமல்லு நான் அணிந்திருப்பது பிரம்ம முடிச்சு மல்லு இது சத்தியம் 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 நான் வருகிறேன் ஹலோ மைக்கு வெட்டிக்க தான் போகுது பாரு கந்தா கடம்பா கதிர் வடிவேலா என்னை மன்னித்து விடுங்கள் வந்த நாரதரிடம் கந்தா கடம்பா அப்புறம் அடுத்துக்கு அப்புறம் 4 மணி ஆச்சு புருஷனுக்கு இங்கே போக இந்த வீட்டில் வெயிட்டா இருக்கு நான் கல்யாணம் ஆகாம இப்படியே இருந்தாரையா முருகா சீக்கிரமாக வந்து இந்த வள்ளியை திருமண தலைவா